குட்டிக்கு 3.5 மாதம் ஊசி போட்டாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலில் 2 ஊசியும் கையில் 1 ஊசியும் மொத்தம் 3 ஊசி போட்டிருக்காங்க. அதனால் பாப்புக்குட்டி இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. கால் ஆட்ட முடியலன்னு இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கை வேற வலிக்குதுங்களாம். கையை தூக்க முடியல, கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னடிமா கையெடு கையெடு கடை வாயில் வைக்கக்கூடாது, கை வாயில் வைக்கக்கூடாது. தங்கப்பிள்ள எங்கே பாட்டிம்மா? தங்கப்பிள்ள குட்டி பப்பே ஊசி போட்டதுனால கையை ஆட்டம் இல்லையா? கையை பிடிச்சிட்டாங்க பாருங்கள், எப்படி கெட்டியாக பிடிச்சிருக்குறாங்க. கால் ஆட்டவே முடியல. தலகாணி வச்சு விட்டேன், அப்பயே கால் ஆட்டம் இல்லாமல் அப்படியே வச்சுட்ருக்காங்க பாருங்கள். இந்த காலை தூக்கிறதே இல்லை. இந்த கால்னால் லைட்டாக தூக்குறாங்க, இந்த காலை தூக்கிறதே இல்லை. வலிக்கும் போல. தங்கக்குட்டி பாப்புக்குட்டி வலிக்குதாம்மா? இன்னொரு 3 நாளைக்கு தான்ப்பா, அப்புறம் சரியாயிரும். பாப்புக்குட்டிக்கு இப்போ தான் டானிக்கை கொடுத்துருக்குறோம். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தாங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கால் வலிக்குதுன்னு கால் ஆட்டவுலேன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க, சினுங்கிக்கிறாங்க. சரிம்மா சரி பாப்புக்குட்டி. சரி 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 சரி. கொஞ்ச நேரம் பாப்புக்குட்டி தூங்கி எழுந்தாங்கன்னா எல்லாம் சரியாயிரும். கையை வாயில் வைக்கக்கூடாதுமா குட்டி பப்பே. சரி தங்கம். என்ன பண்ணுறீங்க? அப்பாடி பாப்புக்குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கட்டும்.